மகரத்தில் ராகு இருந்தால் அது 12 லக்னங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? மகரத்தில் ராகு இருந்தால் அது 12 லக்னங்களுக்கும் என்ன பலன்கள் செய்யும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ மகரத்தில் ராகு இருக்குது. மேஷ லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப அதீத சுய கௌரவம் உள்ளவராக இருப்பார். பெரிய தொழில்கள் செய்யக்கூடியவராக இருப்பார். வெளிநாட்டு தொடர்பில் நிறைய தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார். இதே ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் வீடாக இருக்கிறதுனால தன்னை சாமியாருன்னு சொல்லிப்பார். அது மூலமாக பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணுவார். மிதுன லக்னத்திற்கு 8ஆம் வீடாக இருக்கிறதுனால தொழில் மூலமாக நஷ்டம் அடைவார். கௌரவ பாதிப்புனால அவர் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடக லக்னத்திற்கு 7ஆம் வீடாக இருக்கிறதுனால பெரிய வசதி வாய்ப்புள்ள பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவர் வேறு நம்பிக்கை சார்ந்தவராக இருப்பார். சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் வீடாக இருக்கிறதுனால கால் பகுதியில் வாயு பிடிச்சு வாதம் அந்த மாதிரி நோய்களுக்கு ஆட்படுவார். கன்னியா லக்னத்திற்கு 5ஆம் வீடாக இருக்கிறதுனால பெரிய வசதியுள்ள பெண்ணை விரும்புவார். அவரும் வேறு மதம் சார்ந்தவராக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. துலா லக்னத்திற்கு 4ஆம் வீடாக இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் மூலமாக பெரிய தொழில் செஞ்சு பெரிய கௌரவம் அடையிறதுக்கு அமைப்புகள் உண்டு. விருச்சிக லக்னத்திற்கு 3ஆம் வீடாக இருக்கிறதுனால அவர் சுய கௌரவம் பார்த்துட்டு சொந்த வீடை விட்டு வெளியே போவார். தனுசு லக்னத்திற்கு 2ஆம் வீடாக இருக்கிறதுனால பணம் மூலமாகவே தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள், வட்டி கூடுற தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. மகர லக்னத்திற்கு மகரத்திலே ராகு இருக்கிறதுனால ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவராக இருப்பார். இத கௌரவம் பிடிச்சவராக இருப்பார். கும்ப லக்னத்திற்கு 12ஆம் வீடாக இருக்கிறதுனால கால் பகுதியில் வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. மீன லக்னத்திற்கு 11ஆம் வீடாக இருக்கிறதுனால பெரிய வசதி படைத்த நண்பர்கள் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. வயதில் முதிர்ந்த நண்பர்கள் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்படி ராகுன்ற ஒரு கிரகம் மகரத்தில் இருக்கிறனால அது 12 லக்னத்துக்கு எந்த மாதிரி விளைவு கொடுக்குதுன்றதை பார்த்துக்குங்க. ராகுன்றது ஒரு ராகு அந்த வீட்டில் இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்கேன். அது ஒரு நட்சத்திர சாரம் வாங்கி அது ஒரு தொடர்புகளை கொண்டு இருக்கும். அது அவங்களோட சுயஜாதகங்கள் மூலமாக பார்க்கும்போது இன்னும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பலன்களை. இது ஒரு பொதுவான பலன்கள் தான். ஒரு 30% நம்ம சொல்லலாம். அவங்கவுங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், ஏதாவது பர்டிகுலராக பார்க்கணுன்னா அவங்க சுயஜாதகங்களை வைத்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களோட விதி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.